தரணியா, திருக்குறள்னாலே சிறப்புகள் நிறைந்தது தான். ஆமாங்க. அந்த திருக்குறள்ல ஒரே ஒரு முறை மட்டும் வருதுன்னா அது எவ்வளவு சிறப்புடையதா இருக்கும்? அதை பத்தி கேக்குறேன், என்னன்னு சொல்லு. சரிங்க. ஒரு எழுத்துல முடியும் ஒரே குறள். தொடில் சுடின் அல்லது காம நோய் போல வெடில் சுடல் ஆற்றுமோ தீ. இதுல தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியில முடிகிற ஒரே திருக்குறள் இதுதான். 4 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் வரும் ஒரு குறள். யாகவர் ஆயினும் நாகாக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. 3 எண்கள் வரும் ஒரே குறள். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இதுல 1, 3, 7 என்ற 3 எண்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் ஆமை வரக்கூடிய ஒரே திருக்குறள் இதுதான். ஆமை உட்பட மொத்தம் 46 உயிரினங்கள் திருக்குறள் இருக்கு. அதுல ஒரு தடவை வரதெல்லாம் கேக்குறேன். முதலை வரும் ஒரு குறள். நெடுமுனலுள் வெல்லும் முதலை அடும்புடலில் நீங்கின் அதனை பிற. நரி வரும் ஒரே குறள். காலாள் களரில் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு. எலி வரும் ஒரே குறள். ஒலித்தக்கால் எண்ணா முவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். கவரிமான் வரும் ஒரே குறள். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். இதுல வர கவரிமாவை கவரிமானுன்னு சொல்றாங்க. இமயமலையில வாழற ஒரு வகை எருமைன்னு சொல்றாங்க. குதிரை வரும் ஒரே குறள். அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. ஆந்தை வரும் ஒரே குறள். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதுல கூகைனா ஆந்தை. கொக்கு வரும் ஒரே குறள். கொக்கொக்க கூமும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அன்னம் வரும் ஒரே குறள். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் ஆதரடிக்கு நெருஞ்சி பழம். நவதானியங்கள்ல ஒரு நவதானியம் மட்டும் திருக்குறள்ல பயன்படுத்தி இருக்காங்க. அந்த குறள். எட்பகவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு. நவதானியங்களில் ஒன்றான எள்ளு வரக்கூடிய ஒரே திருக்குறள் இதுதான். கரும்பு பயிர் வரும் ஒரே திருக்குறள். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். கிழங்கு வகையில ஒரே ஒரு கிழங்கை மட்டும் திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்காரு. அந்த குறள். ஊடிய வரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்தற்று. இதுல வள்ளினா சக்கரவள்ளி கிழங்கு. 3 நீர்மங்கள் வரும் ஒரே குறள். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையிறு ஊறிய நீர். 5 ஓமைகள் வரும் ஒரே குறள். முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேலூன் கண் வெய்தோலவட்கு. கற்கா நெல்லுன்னு சொல்லுவோம்ல, அந்த பதர் வரும் ஒரே குறள். பயனிற் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். இதுல பதடினா பதர்னு அர்த்தம். பீங்காஞ்சாடி வரும் ஒரே குறள். செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. பீங்காஞ்சாடி மூடி இருந்தாலும் அது திறந்திருக்க மாதிரிதான் இருக்கும். இதுல கூடினும் கூடாதேன்னு வர்றதுனால இந்த குறள்ல செப்பு என்றத பீங்காஞ்சாடின்னு சொல்றாங்க. பூவின் 3 நிலைகள் வரும் ஒரே குறள். காலை அரும்பி பகல் எல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். திருக்குறள்ல சில எண்கள் ஒரே ஒரு தடவை தான் வருது. அது என்னன்னு கேக்குறேன். 6 வரும் ஒரே குறள். படை குடி கூழமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. 8 வரும் ஒரே குறள். கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. 100 வரும் ஒரே குறள். ஒன்றெய்தி 100 இழுக்கும் சூதர்க்கும் உண்டாம் கொள் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. 1000 என்ற எண் வரும் ஒரே குறள். அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. 70 கோடி என்ற எண் வரும் ஒரே குறள். பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். திருக்குறள்ல 2 எழுத்துக்கள் மட்டும் ஒரே ஒரு தடவை தான் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த குறள்கள். கடுத்து வரக்கூடிய நா, அப்புறம் பொதுலகரம் லீ. தன்னூன் பெருக்கருக்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனும் ஆளும் அருள். பொருள் கெடுத்து பொய்மேற்கொளியி அருள் கெடுத்து அல்லல் உழைப்பிக்கும் சூது. திருக்குறள்ல வர ஒரே விதை குன்றிமணி வரும் குறள். 2 திருக்குறள்ல வருது. புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கீர் கரியார் உடைத்து. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யின். திருக்குறள்ல வர ஒரே பழம் நெருஞ்சி பழம் வரும் குறள். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் ஆதரடிக்கு நெருஞ்சி பழம். இதுல நெருஞ்சினா முள்ளுதான். அது முற்றிய நிலையில இருக்கும் போதுதான் குத்துன்றதுனால திருவள்ளுவர் இதை நெருஞ்சி பழம்னு பயன்படுத்தியிருக்காரு. திருக்குறள்ல ஒரு அதிகாரம் மட்டும் 2 முறை வருது. அது என்ன அதிகாரம்? குறிப்பறிதல் அதிகாரம் 2 முறை வருது. பொருட்பால்ல 71வது அதிகாரமாகவும் காமத்துப்பால்ல 110வது அதிகாரமாகவும் வருது. அனைத்து குறள்லயும் ஆயுத எழுத்து வரும் ஒரே அதிகாரம். வெக்காமை. 5 அதிகார தலைப்புகள் வரும் ஒரே திருக்குறள். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். திருக்குறள்ல சில சொற்கள் ஒரு தடவை தான் வருது. அதை பத்தி கேக்குறேன். கூலி என்ற சொல் வரும் ஒரே குறள். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தொக்கு என்ற சொல் வரும் குறள். இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையிலும் தொக்கு. குடும்பம் என்ற சொல் வரும் ஒரே குறள். இடும்பைக்கே கொள்கலும் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. நாகரிகம் என்ற சொல் வரும் ஒரே குறள். பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஒரு சொல் 6 முறை வரும் ஒரே குறள்.
பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிட இருக்கு. இந்த மாதிரி திருக்குறள்ல ஒரு முறை மட்டும் வர்றது வேற ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.